நன்மையான ஈவு எது? பரிசுத்த ஆவி. இன்னைக்கு நன்மையான ஈவு எது? பென்ஸ் கார். ஏன்? அதுல போன ஆக்சிடென்ட் ஆனாலும் உயிர் போகாது. என்ன நன்மையான ஈவு பாருங்க. ஏன்பா அப்படி சொல்ற? 6 ஏர் பேக் இருக்கு, முன்னாடி பின்னாடி சைடு எல்லாம் புஃப்னு பிடிச்சுக்கோ. நன்மையான ஈவை கர்த்தர் கட்டளையிட்டார். நன்மையான ஈவுனா இது இல்லப்பா. நன்மையான ஈவு உன் உயிர் போனாலும் உன் ஜீவன் நித்தியமாய் வாழும். அது சாகவே சாவாது. அது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கு. அதுதான் நன்மையான ஈவு. அவர் கையிலிருந்து உன்னை யாரும் பறிக்க முடியாது. நான் வரும் அளவு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். எவ்வளவு பெரிய ஈவு யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? பிதாவின் ஆவியானவர். அவர் அங்க இருக்காரு, பரலோகத்துக்குரியவர். அவரு இயேசு கிறிஸ்துவோடைய வம்சங்கிறதுனால யாருக்குள்ள வந்திருக்கிறாரு? நம்ம கிட்ட வந்திருக்கிறார்.